இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய தலைப்பு கோபம். இன்னைக்கு கோபம் அநேக மக்களுக்கு அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறது. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையினால இந்த கோபத்தை நம்ம விட்டுறோம். கோபத்தினால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்முடைய கோபங்கள் நியாயமா இருக்கும், சில நேரத்துல அது நியாயம் இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது கோபத்தினால நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய கோபம் மனிதனை அழிச்சிடும். கோபம் 2 வகைப்படுது. ஒண்ணு மனிதனுடைய கோபம், மற்றொன்று தேவனுடைய கோபம். இந்த மனிதனுடைய கோபம் மனிதனை அழிச்சிடும், தேவனுடைய கோபம் மனுஷனை அழிச்சிடும். ஆகையினால தேவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இந்த தலைப்பை ஆண்டவர் போன மாசமே கொடுத்தாரு. நானும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அப்படியே நாட்கள் நெருங்க எப்படி ஐயா இந்த வாரம் கூப்பிட்டுருவாங்கன்னு தெரிஞ்சிடும். நாட்கள் நெருங்க எனக்குள்ள இந்த வாரம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டேன். இந்த திங்கட்கிழமையில இருந்து இந்த நேற்றைக்கு முந்தின தினம் வரைக்கும் பயங்கர கோபம். என்னால அந்த கோபத்தை அடக்க முடியல. அவ்வளவு பயங்கர கோபம், எரிச்சல், கோபம் பயங்கரமா உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் இந்த தலைப்புக்கு நான் தகுதியே கிடையாது, என்ன தயவு செய்து என்ன பேச சொல்லாதீங்கன்ட்டேன். வேற ஏதாவது தலைப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கோபத்தை குறிச்சு பேச சொல்லப்பா, நான் ஏன் கோபத்தை குறிச்சு பேச சொன்னேன், ஆகவே நீ பேசு அப்படின்னாரு. பாருங்க பெரியமானவர்களே, இந்த தலைப்புக்கு நான் தகுதி இல்லாதவன் தான். ஆனா ஆண்டவர் விரும்புறது என்னன்னா அவருடைய கோபம். மனிதன கோபம் மனிதனை அழிச்சிருது. தேவன் கோபப்பட்டா மனிதனை முழுவதுமா நிகிரகம் பண்ணிடுது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க பெரியமானவர்களே, இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. 2 ராஜாக்கள் 5ஆம் நேரம் குறைவா இருக்கு அப்படின்னா நான் வேகமா செஞ்சு விடுவேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்கிற ஒரு மனுஷனை பாக்குறோம். நாகமான் என்ற மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் தன் ஆண்டவனிடத்தில் எண்ணிக்கை உள்ளவனும் அவன் படைத்தலைவனாய் காணப்படுகிறான். சீரிய தேசத்து படைத்தலைவனாக நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரிய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனும் குஷ்ரோகியா இருந்தான்னு வேதம் சொல்லுது. இவனுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்புக்குரிய மருத்துவம் அவனுக்கு கிடைக்கல. அவன் பெரிய படைத்தலைவன், அவன் ராஜாவின் இடத்தில் தயவு பெற்றவன். அப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதன் பாத்தீங்கன்னு சொன்னா அவன் மிகுந்த கோபம் உள்ளவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சுகம் தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு மிகப்பெரிய தலைவனாய் இருந்தாலும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள், சித்த வைத்தியம் அல்லது ஹோமியோபதி இல்லைன்னா யுனானி, இன்னும் பலவிதமான மருத்துவங்கள், இயற்கை மருத்துவங்கள், ஆயுர்வேதம் போன்ற எல்லா மருத்துவங்களையும் அவன் பார்த்திருப்பான். மருத்துவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்திருப்பார்கள். அவ்வளவு பெரிய ஒரு தலைவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு எந்த விதமான சுகமும் கிடைக்கல. அவன் வேற வழி இல்லாம சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியில போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்படுது. அப்போ அவன் அந்த வார்த்தைக்கு இணங்கி போகும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், அவன் எலியாவுடைய வாசப்படியில போய் நிக்கிறான். எலிசா தீர்க்கதரிசியுடைய வாசப்படியில போய் நிக்கிறான். நின்னதுமே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எலிசா வெளியே கூட வரல, அவன் யாருன்னு பார்க்கல, அவன் முகம் எப்படி இருக்கும் அதை குறிச்செல்லாம் எதுவுமே இல்ல. அவன் உள்ள இருந்து எலிசா தீர்க்கதரிசி உள்ள இருந்து சொல்லி அனுப்புவாரு கேயாசின் இடத்துல, நீ போய் அவங்க கிட்ட சொல்லு, யோர்தானில் 7 முறை ஸ்நானம் செய்ய சொல்லுவார். அப்பொழுது அவன் மாறுவான், அவன் மாறி சுத்தமாவான்னு சொல்லுவார்.
ரொம்ப எளிதாய் செய்யக்கூடிய ஒரு செயல். ரொம்ப இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. நீ இப்படிப்பட்ட ஒரு நேர்த்திக்கடன் பண்ணணும், கடா வெட்டணும், இல்லைன்னா மலை ஏறணும், கீழே இறங்கணும், மேலே ஏறணும், நெருப்பு மேல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ போய் குளிச்சுட்டு வாப்பான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். 7 முறை நீ ஸ்நானம் பண்ணு, மிக எளிதாய் செய்யக்கூடிய. ஆனா அவன் பாருங்க, வேதம் சொல்லுது, அவன் கடும் கோபம் கொண்டு திரும்பி போனான் என்று சொல்லுது வேதம். ஒண்ணுமே கிடையாது, எளிதாய் செய்யக்கூடிய ஒரு செயல். கடும் கோபம் கொண்டு வெளியே போறான். ஒரு மனுஷன் அவன் எவ்வளவு வைத்தியர்களை பார்த்துட்டான், ஆனா அவனுக்கு சுகம் கிடைக்கல. அவன் கோபப்பட வேண்டிய ஒரு ஒண்ணுமே கிடையாது. கோபப்படுவதற்கு அவன் ஒன்னும் திட்டல. எலிசா வாயை திறந்து திட்டி, உன் தேசத்துல இருந்து இங்கேயும்பா வந்த, எதுவும் சொல்லல. நீ போய் யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ணுன்னு சொல்ற. ஆனா அதுக்கு வேதம் சொல்லுது, அவன் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் தனக்குள் என்னென்ன நினைச்சிருந்தானோ அதெல்லாம் சொல்றான். இப்படியா வெளியே தொட்டு தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன சுத்தமாக்குவார் நினைச்சிருந்தேன்னு சொல்றான். பாருங்க, அது மட்டும் இல்லாம அவன் சொல்றான், தமஸ்குவில் உள்ள அப்னாரும் பர்பாருங்கிற நதியை காட்டிலும் இந்த யோர்தான் நதி மிக பெருசா அப்படின்னு. சொந்த தேசத்து பெருமை, சொந்த தேசத்தினுடைய பெருமையின் நிமித்தம் அவன் சொல்றான், எத்தனையோ முறை அவன் குளிச்சிருப்பான் அப்னார்லயும் பர்பார்லயும், ஆனா அவனுக்கு எந்த சுகமும் கிடைக்கல. நீ யோர்தான்ல குளிச்சாதான்பா உனக்கு சுகம் கிடைக்கும், நீ ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு விடுதலை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். பாருங்க, அவன் கூட இருந்தவங்க சொல்லும் பொழுது அவன் கோபத்தை விட்டு, வேதம் சொல்லுது, அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தான் 7 முறை ஸ்நானம் செய்யும் பொழுது அவன் மாம்சம் மாறி, அவன் மாம்சம் ஒரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிட்டுன்னு வேதம் சொல்லு. அவ்வளவு அவன் சுத்திகரிக்கப்படுறான். கோபம் மனிதனை ஒன்றில்லாமல் ஆக்கிடும். அதுவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா அது மகா பிரச்சனையை கொண்டு விடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்துடுறாரு, நீ இந்த மரத்தின் விருட்சத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியக்கூடிய இந்த மரத்தின் விருட்சத்தை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு கட்டளை. அத ஆதாம் ஏவாளுக்கும் சொல்லிடுறாரு, இந்த மரத்தின் கனியை நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்க கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதாம் கூட இருந்தானா இல்லையான்னு தெரியல, ஆனா ஏவாளோடு தான் அவன் பேசுறான். ஏவாளோடு மட்டும்தான் சாத்தான் பேசுறான். பேசும் பொழுது அவன் ஆண்டவர் இப்படியா உங்களுக்கு சொன்னாரா நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த மரத்தின் கனியை மட்டும் சொல்லி அவ குறிப்பிட்டு சொல்லிடுறான். அப்ப சொன்னதும் சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது அங்க. அப்போ அந்த மரத்தின் கனியை புசிச்சிடறான். பாருங்க, அவங்க அந்த மரத்தின் கனியை புசிச்சதும் அது ஏவாளும் சாப்பிடுறா, ஆதாமுக்கு கொடுக்கப்படுறது ஆதாமும் சாப்பிடுறான். அப்ப அவங்க கண்கள் திறக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாத 7 காரியங்கள் அங்க நடக்குது. அவங்களுக்கு தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரியாது. அப்ப நிர்வாணம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது, மரணம்னா என்னன்னு தெரியாது, மரணம்னா என்னன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சாபம், அவங்க நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போகுது. அடுத்தபடியாக வருத்தம், அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முள்ளும் குறுக்கும், அதுக்கப்புறம் வேர்வை, அதுக்கப்புறம் சுடரொளி பட்டயம், கத்தி. பாருங்க, இந்த 7 காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. வேர்வையே சிந்தாம சாப்பிட்டு இருந்தாங்க, எந்த வருத்தமும் இல்லாம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்படிப்பட்ட மரணமும் இல்லாத மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நித்திய ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அவங்க விழுறதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிர்வாணம்னா என்னன்னு தெரியாது. பொண்ணு சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், ஒண்ணுமே கிடையாது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த ஒரு பழம், கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தின் தாய் கீழ்ப்படியாமை, அந்த பாவத்தை அவர்கள் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் பாருங்க, இந்த 7 வகையான காரியங்களை அவங்க மேல போட்டுட்டார். தேவனுடைய கோபம் மனிதர்கள் மேல வரும் பொழுது சைலண்டா வந்துடும். அது ரொம்ப மகா பயங்கரம், விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே.
நம்ம செய்யறது நமக்கு நியாயப்படும், நாம செய்யறது நமக்கு கரெக்ட்னு படும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய கோபம் சைலண்டா வரும். அது வர விதமே தெரியாது. பாருங்க, இவங்களுக்கு வந்த விதமே தெரியல. 7 காரியங்கள் அப்படியே அவங்க மேல போர்வையா போர்த்திச்சு, தெரியல இவங்களுக்கு. இது நிமித்தம் பாருங்க இவங்க என்ன நடக்குது. அப்படியே இந்த ஆதியாகமம் அந்த 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா காயின் பிறக்கிறான். காயின் ஆபேல் 2 பேர் பிறக்கிறாங்க. இந்த காயின் ஆபேல் 2 பேர் பிறக்கும் பொழுது தேவனுக்கு என்று எடுத்துட்டு போய் காணிக்கை செலுத்துகிறார்கள். காணிக்கை செலுத்துகிறவர்கள் ஒருத்தருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுது, மற்றவருடைய காணிக்கை நிராகரிக்கப்படுது. தேவன் எந்த காணிக்கை தேவையோ அந்த காணிக்கை ஏத்துக்கிட்டார். அப்ப அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணனுக்கு முக எரிச்சல் ஏற்படுது. நீங்க ஆதியாகமம் 6:6 பாருங்க, மன்னிக்கோ 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? பாருங்க, இன்னும் காயின் ஆபேல கொலை பண்ணல. ஆனா தேவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த எரிச்சலும் கோபமும் அவனுடைய சகோதரனாகிய ஆபேல இவன் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரிஞ்சிச்சு. தேவன் காயினோட பேசுறாரு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நீ நன்மை செய்தால், அடுத்த வசனம் பாருங்க, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த வசனத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இன்னும் காயின் கொலை பண்ணல, ஆனா நீ என்ன பண்ண போறன்றத ஏற்கனவே பிசாசும் அறிஞ்சிருக்கிறான். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அவன் என்றால் பிசாசு. அவன் எங்க இருக்கிறான்னா வாசப்படியில ரெடியா இருக்கிறான்பா. நீ ஏன் உன் முகம் எரிச்சல் ஏன் வேறுபட்டிருக்கு? ஏன் நான் இந்த மாதிரி இருக்கு? உன் முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்குது? உனக்கு ஏன் எரிச்சல்? அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவனால முடியல. அவன் பாருங்க, வாசப்படியில இருக்கிறவன தனக்குள்ள அழைச்சிடறான். நீங்க அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆபேல் காயின் தன் சகோதரனோடு பேசினான். பாருங்க, அந்த பேசினான்னு சொல்லி வசனம் நிற்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவ்வளவு நயவஞ்சகமான பேச்சு. ஆபேலை நம்பும்படியாக பேசி, நீ வா நம்ம வயலுக்கு போலாம், என் வயல் எல்லாம் நீ பாரு, நான் எவ்வளவு மேன்மையானதை தான் ஆண்டவருக்கு வச்சேன், அவர் பாரு எடுத்துக்கொள்ளவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை, நீ அதை பாருன்னு சொல்லி அவனை நயவஞ்சகமா பேசி, சொந்த சகோதரன் தானே பேசுறான் அப்படின்னு நம்பி ஆபேல் போறான். அப்ப போகும்பொழுது என்ன நடக்குது? அங்க அவர் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தார். பாருங்க பிரியமானவர்களே, இது நிமித்தம் தேவனுடைய கோபம் அதிகமாகும். அப்போ காயின் ஆண்டவர் சபிக்கிறார். சபிக்கும் பொழுது அவன் சந்ததி பாருங்க, காயினுடைய சந்ததி எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. சேர்த்து வந்த பிற்பாடுதான் அந்த சந்ததியில இருந்துதான் இஸ்ரவேல் சந்ததி ஆரம்பிக்குது. அதுல இருந்துதான் அடுத்து நோவா எல்லாமே. பிரியமானவர்களே, தேவனுடைய கோபம் மனிதனை அழித்து விடும். ஆகவே தேவனை எப்படி கோபப்படுத்தாம இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதற்கு எப்படி நம்ம நடந்து கொள்ளணும்? ஒருவேளை நம்ம கோபம் வரலாம் கொள்ளலாம், அந்த கோபத்தை நம்ம உணர்ந்து இனி இல்லத்துக்கு இந்த மாதிரியான கோபம் அப்படின்னு சொல்லி நம்ம தவிர்த்தரலாம், அது வேற விஷயம். ஆனா தேவனை கோபப்படுத்திட்டா நீங்க தேவனுடைய மனம் குளிரும்படியா நடந்தாகணும், விளையாட்டு கிடையாது. அப்படியே பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் மனஸ்தாபப்படுறாரு. பாருங்க, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்க பிரியமானவர்களே, என்னத்துக்குடா மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு நிலை. தேவன் தவறு பண்ணுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பயாவது தேவன் தவறு செய்ய வாய்ப்பு உண்டா? இல்ல. ஆனா தேவனே யோசிக்கும்படியா, தேவனுடைய இருதயத்துக்கு வசனம் உண்டாக்கும்படியாக அவர் தான் உருவாக்குறாரு, அவர் தான் எல்லாம் செய்யறாரு.
ஆனா அவர் செய்ததே தப்பு என்று உணரக்கூடிய ஒரு விதத்துல பிசாசு எப்படி வேலை செய்யறான் பார். நீங்க இதுக்கு முன்னால இருந்து இந்த 6ஆம் அதிகாரத்துல அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை தங்களுக்குள் என்ன பண்ணாங்கன்னா பெண்களை தெரிந்து கொண்டார்கள். கண்டு அவர்களுக்குள்ளே தங்கள் பெண்களை தெரிந்து கொண்டார்கள் வேதம் சொல்லுது. அப்போ தேவகுமாரர் அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களா தான் இருக்கணும். ஏன்னா பூமிக்குரியவர்களா இவங்க இருந்திருந்தா வேதம் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவகுமாரர் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவர்களுக்கும் பூமியில இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அவர்கள் இந்த பூமியில் உள்ள மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்கு தங்களுக்குள் பெண்களை தெரிந்து கொண்டார் வேதம். இது நிமித்தம் பாருங்க, பலவான்கள் பிறக்கிறார்கள். அந்த காலத்துல ராட்சதர்கள் இருக்கிறார்கள். இந்த ராட்சதர்களோடு இந்த பிறக்கக்கூடிய இந்த பலவான்கள் சேரும் பொழுது அவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது. சோ ஆண்டவர் பார்க்கிறாரு, இது ஒரு முறையற்ற செயலாய் போச்சு, இது ரொம்ப கேவலமா இருக்குது, ரொம்ப நம்முடைய பரிசுத்தத்துக்கு இது ரொம்ப இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாரு, மனஸ்தாபப்படுறாரு இதயத்தில். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜலப்பிரளயத்துக்கு 120 வருஷம் தான் அலோவ் பண்றாரு. மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையின் நாட்கள் 120. அந்த 120 அந்த காலகட்டத்தில் தேவன் டிசிஷன் எடுத்து உலகத்தை அழிப்பதற்காக இருந்த இடைப்பட்ட காலம் தான் அந்த 120 ஆண்டுகள். இப்ப மனிதனுக்கு வாழ்கின்ற வாழ்க்கையின் வயது பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 100 வயது வந்துடுது. சிலர் 120 கூட இருக்கிறாங்க, சிலர் அதை தாண்டியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க பிரியமானவர்களே, தேவன் சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனம். நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நிக்கிரகம், தேவனுடைய கோபம் பாத்தீங்கன்னா முழுதும் அழிச்சிடும். அதுதான் அங்க பிரச்சனையே. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒண்ணு ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா முழுதும் அழிச்சிருவாரு. அது அதுல ஒரு சின்ன வேர் கூட அங்க இருக்காது, எல்லாம் பட்டு போகும்படி செய்திருவார். அதுதான் தேவனுடைய கோபம். அப்போ இங்க பாருங்க, மனித சஞ்சாரமே இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இன்னும் என்னென்ன எல்லாம் அடிச்சு தூக்கு. காரணம் என்ன? அவைகளோடு கூட சேர்ந்து செய்யக்கூடிய அசுத்த காரியம். அவ்வளவு பயங்கரம். இவ்வளவு பயங்கரமா நடக்கக்கூடிய இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுது. பரிசுத்தமா இருக்க வேண்டிய இடத்துல அசுத்த காரியங்கள் அதிகமா நடக்குது. அப்ப என்ன ஆண்டவர் முடிவெடுக்கிறாரு? நிக்கிரகம் பண்ணிடுவோம், முற்றிலும் தூக்கிடுவோம், எல்லாத்தையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா மாத்திக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல நோவாவுக்கு தேவனுடைய பார்வையில கிருபைப்பட்டதுனால ஜனசந்ததி உருவாகும். இப்படியா வந்துகிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, அழிச்சு முடிக்கிறாரு. ஒரு சந்ததி திருப்பியும் மறு சந்ததி வந்து கொண்டிருக்குது. அது வந்துகிட்டே இருக்கும் போது பாருங்க, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சோதோம் கொமோரா பட்டணத்து மக்களும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பட்டணங்களும் மகா பயங்கரமான பாவ வாழ்க்கை, ஓரின சேர்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கணவனும் மனைவியுமாக ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தலாம்னு சொல்லி தேவன் அங்கீகாரம் தரார். ஆனா அதுக்கு மாறாக திருப்பியும் ஆண்டவருக்கு எப்படி கோபத்தை உண்டு பண்ணலாம், திருப்பியும் எப்படி ஆண்டவரை மனுஷரே சஞ்சாரமே இல்லாதபடி செய்யலாம், பிசாசினுடைய திட்டங்கள். அத மனிதன் மேலதான் அவன் புகுத்த முடியும். அவன் டைரக்டா அதை போய் செய்ய முடியாது. தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், சுட்டெரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறவன் தான் சாத்தான். ஆண்டவர் என்னைக்கு மனுஷனுக்கு தேவராஜ்யத்துல பங்கு உண்டு, அவனும் என்னோடு சேர்ந்து இருப்பான்னு சொல்லி தேவன் தீர்மானம் பண்றாரோ உடனே இவன் எழும்புறான். மண்ணு அங்க போய் இருக்கிறதா? நான் உருவாக்கப்படும் பொழுதே நான் தேவதூதனா இல்ல உருவாக்கப்பட்டேன், தேவனுக்கு அடுத்தபடியாக இருந்தேன். எனக்கு இல்லாத இடம் இவனுக்கு எப்படி? அப்ப நம்ம எவ்வளவு வினாவோட நடக்கணும் பாருங்க.
எவ்வளவு தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேவனுடைய சட்ட திட்டங்களை எப்படி நம்ம கை கொள்ளணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனோடு போய் நம்ம தங்குறது சொன்னா தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மள காணப்படாம எப்படி அங்க போய் தங்க முடியும்? இங்க நம்ம இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஏமாற்றம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பல விதமான பாவ காரியங்களை ஈடுபட்டுட்டு எப்படி தேவனோடு போய் வாழ முடியும்? கேட்டா இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்திட்டாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் சிந்தினது உண்மைதான், அதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த ரத்தத்துக்கு பாத்திரவான்களாய் நாம நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம பாத்திரவான்களாய் நடக்கலன்னு சொன்னா ஒரு முறை ஆண்டவர் மன்னிப்பாரு, 2 முறை மன்னிப்பாரு, 3 முறை மன்னிப்பாரு, அடுத்த முறை நம்மளை திருத்தணும் தான் பார்ப்பாரு. நம்ம திருந்தலன்னு சொன்னா எப்படி அது தேவ ராஜ்யத்துல போய் நம்ம தங்க முடியும்? நம்ம இடத்துல குறை இருந்தா அந்த குறைக்குள்ள இவன் கூட சேர்ந்து உள்ள வந்துருவான், அந்த பாவத்தின் மூலமா உள்ள வந்துருவான். அங்க எவ்வளவு வேணும் இருள் இல்லை, எவ்வளவு வேணும் அங்க வேதம் அதான் சொல்லுது யோவான்ல, அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. நீங்க என்ன மைன்யூட் பாயிண்ட் எடுத்தா கூட அந்த அளவு கூட கிடையாது பாவம். பரிசுத்தம் தான் அங்க. பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல தான் நம்ம ஈடுபடணும் பிரியமானவர்களே. பரிசுத்தத்துக்கு தான் நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். இங்க பாருங்க, சோதம் கொமரா பட்டணம் அப்படியே முழுவதுமாக அவர்கள் என்ன செய்யறோன்னே அவங்களுக்கு தெரியல. அவ்வளவு அழுக்கு, நாற்றம், துர்நாற்றம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்பு, கன நித்திரையின் ஆவி இங்க இன்னும் பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் தூக்கத்துல போயிடுறாங்க பாருங்க. எழுந்துருங்க, ஆண்டவர் சொல்றார், மரித்தோரை விட்டு எழுந்துரு. இன்னும் தூக்கம் போய்கிட்டு இருக்குது, எவ்வளவு பேர் தூங்கிட்டு இருக்காங்க. மரித்தோரை விட்டு எழுந்துருன்றார் ஆண்டவர். தேவ கோபத்துக்கு நீங்க ஆளாதீங்கன்னா எப்படி அந்த கோபத்தை நிவர்த்தி பண்ணுவீங்க? கோபத்துல மாட்டினதுதான். இங்க பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமம் 19:24 பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி போய் ஒவ்வொரு மனுஷர் மேலையும், மிருக ஜீவன்கள் மேலையும், மனுஷி மேலையும், ஆண் மேலையும், பெண் மேலையும் விழும் பொழுது எவ்வளவு பயங்கரம். ஏற்கனவே அவங்க பாத்தீங்கன்னா கண்கள் குருட்டாட்டமாகுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க வந்த புருஷர்கள், தேவ தூதர்களை நாங்க அனுபவிக்கணும், எங்க கிட்ட அனுப்புன்னு சொல்லி லோத்தை ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. கடைசியில அந்த தேவ தூதர் அவங்க கண்களை மறைச்சிடும் போது குருட்டாட்டம் ஆகி எங்க இருக்கிறான்னு தெரியல அவங்களுக்கு. இதுல அக்கினி உழுதுன்னு சொன்னா அக்கினியும் கந்தகமும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாரு. இது பெரிய பெரிய கல்லுகளா விழுந்துதான் நமக்கு தெரியல. ஆனா ஒருவேளை மலை துளிகள் போல கூட விழுந்திருக்கலாம். அது எவ்வளவு பேஜார் பண்ணிருக்கோம், எவ்வளவு அலறல் சத்தம், எவ்வளவு கூக்குரல். அதனாலதான் லோத்னுடைய வைஃப் பாத்தீங்கன்னா தாங்க முடியாம திரும்பிடுவாங்க, டபுக்குன்னு அந்த அம்மா திரும்பி பார்த்துருவாங்க, உப்பு தூண் ஆயிடுவாங்க. இவ்வளவு பயங்கர அலறல் சத்தம், கூக்குரல், வேதம் சொல்லும் கூக்குரல் பயங்கரமா இருக்கும். அப்பதான் கூக்குரல்னா அலறாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிய கேட்டாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க பிரியமானவர்களே, காலம் கடந்த செயல் எந்த பிரயோஜனத்தையும் தராது. கண்கண்ட பின்பு சூரிய நமஸ்காரம் சொல்றாங்க. தேவனுடைய கோபாக்கினிக்கு ஆளாயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். லோத்தே நீ வேகமா ஓடு வெளியேன்னு தான் துரத்தி விடுறாங்க. தேவனுடைய கோபம் பற்றி எரிக்குது, அப்படியே இறங்குது, இறங்கி நின்னு இருக்குது. லோத்து வெளியே ஓடுறதுக்காக நிக்குது. நீங்க பாருங்க, அந்த அதிகாரத்தெல்லாம் படிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும் பெரியமானவர்களே. தேவன் நல்லவர், அதே நேரத்துல கண்டிப்புள்ளவர். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுவது திட்டம் தெளிமா பாருங்க. இந்த மக்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போய் அந்த இடம் இன்னைக்கும் ஒரு பயிர் செய்ய முடியாது, எந்த விதமான உற்பத்தியும் நடக்காது. அதான் தேவனுடைய கோபம். அப்படியே சுத்தமா அந்த இடம் வேனிஷ்ட் ஆயிடும். மீண்டும் அந்த இடத்துல இருந்து ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகாது. அவ்வளவு பயங்கர கோபம், கோபக்காரர் நம்முடைய ஆண்டவர். ஆனா பாருங்க, அதே நேரத்துல யாத்ரா 32 அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவர் 32 அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல பாருங்க,
யாத்திராகமம் 32:4. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். எப்படிப்பட்ட கோபம் வரும் ஆண்டவருக்கு இது செய்தா? ஏதோ ஒண்ணுக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு உருவத்தை செய்து வச்சுட்டு, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள்னு சொன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? என்ன பயங்கர ஓங்கிய புயமும் பலத்த கரத்தினால உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில கூட பலத்த கரத்துலதான் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்காரு. நம்முடைய முன்னோர்கள் என்ன மிஞ்சி போனா ஒரு 3 தலைமுறை இருக்கும், அவ்வளவுதான், 2 தலைமுறை இருக்கும். நான் 3வது தலைமுறை, நான் 3வது தலைமுறை, அவ்வளவுதான். எங்க தாத்தா மாறுறாரு, அடுத்தது 3வது தலைமுறை நான். பாருங்க, ஓங்கிய பலத்த கை. எங்க தாத்தாவை எழுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. நாங்க எப்படி வந்திருப்போம்? இன்னைக்கு எந்த மேடையில நின்று என்ன பேசுறது? இன்னும் விக்கிரக வழிபாடு, டாஸ்மாக் கடை, விபச்சார விடுதி, இப்படிதான் போயின்னு இருக்கோம். பணம் சம்பாதிப்பு, இதான் வாழ்க்கை அப்படின்னு போயிடும், ஏமாந்து போயிடுவோம். இன்னைக்கு தேவன் பலத்த கரத்துல வெளியே கொண்டு வந்திருக்காருங்க. பயங்கரமான இருட்டினுடைய அந்தகாரத்தின் இருட்டிலும் பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிற நம்ம வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கொண்டு வந்திருக்காரு. விளையாட்டு கிடையாது. நம்ம மற்றவர்களை திருப்தி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு விழுந்துடக்கூடாது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு நம்ம மேல கோபம் வரதான் செய்யும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது இல்ல. அப்ப எப்படி இருள் ஒளிய ஏத்துக்கொள்ளும்? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, இருளை நம்ம சமாதானப்படுத்தணும்னு பாக்குறோம். அது நடக்காதுங்க, அது நடக்கும் கூடாது. நம்ம சாத்தானை எப்படிங்க சமாதானப்படுத்த முடியும்? அவன் நம்முடைய எதிராளி, அவன் என்னைக்கும் நம்முடைய விரோதி தான். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னா, நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். எதிராளி இல்லாம நீங்க யுத்தம் ஏதுங்க? சாலமோன் தான் விழுந்தது காரணமே அதான். சாலமோனுக்கு எதிராளியே கிடையாது. சாப்பிட்டு நல்ல வாழ்க்கை, என்ன பொம்பளைங்களை பாக்குறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, 1000 பேரை வச்சிருந்தாரு. கடைசியில என்ன ஆச்சு? இருதயம் வழுவி போய் விக்கிரகங்களுக்கு கோயில் கட்டி கடைசியா சாவறதுக்கு முன்னால தி பிளாக் புக் அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை எழுதி சாத்தான நேர்ல வரவழைச்சு நிற்க வச்சு அவன் சொல்ல எழுதி வச்சிருக்கிற புக்கு தான் தி பிளாக் புக். இன்னைக்கும் இதுல இருக்குது, ஸ்காட்லாண்ட்ல சட்டானிக் ஹெட் குவார்டர்ஸ்ல லைப்ரரியில உள்ள வச்சிருக்காங்க அந்த புஸ்தகத்தை. என்ன பிரயோஜனம்? உலக ஞானம் பெற்றவன், அதிகமாக செல்வாக்கை பெற்று வாழ்ந்த ஒரு நபர், என்ன ஆசைப்பட்டானோ எல்லாத்தையுமே அனுபவிச்ச ஒரு நபரு தேவ கோபாய்க்கினைக்கு ஆளாயிட்டாரு. பிரியமானவர்களே, நம்முடைய எதிராளி யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனோட நமக்கு சமாதானம் கிடையாது, அவனோட நமக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் தான் பேச்சுவார்த்தை, நமக்கும் நம்முடைய தேவனுக்குள்ளதான் சமாதானம். நீங்கள் உலகத்தோட போய் சமாதானம் படுத்திக் கொண்டால் நீங்கள் விழுந்து போவீர்கள். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஒளியின் பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தேவையானவன் ஒட்டிக்கிட்டோம். நம்ம மேக்னெட்டா இருக்கலாம், இரும்பா இருந்தா ஒட்டிக்கும். நீயும் கொஞ்சம் காந்தகத்தை உள்ள ஏத்திக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம உலகத்தோட போய் சமாதானப்படுத்திக்கிட்டு அவன் நாலு பேர் நம்மள நீ நல்லவன்பா, நீ ரொம்ப அருமையானவன், அவன் ரொம்ப அன்புள்ளவன் சொல்றதுனால எனக்கு பிரயோஜனம் என்ன? என் ஆத்மா ராஜ்யத்துக்குள்ள போலன்னா என்ன பிரயோஜனம்? ஏமாந்து போக கூடாது. பிரியமானவர்களே, என் தாசனாகிய யோபுன்னு சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொல்லணும். இந்த பட்டங்களை தான் நம்ம வாங்கணும் தேவனிடத்துல இருந்து. அதுக்குதான் நம்மள தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய தேவன் நமக்கு சாப்பாட்டையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து அவரை வாயா போயான்னு திட்டினுங்கிறது என்ன பிரயோஜனம்? அவருடைய மனசை நம்ம வெறுப்பேத்திக்கிட்டு எரிச்சல் உண்டாக்கிக்கிட்டு
பூமிக்குரிய மாயான காரியங்களை பார்த்துக்கிட்டு நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு செல்போன்ல அசுத்த படங்களை பார்த்து கொண்டு நேரத்தை செலவழித்துக் கொண்டு தேவ கோபாக்கினைக்கு நம்மை ஆளாக்கி கொண்டு தேவன் நமக்காக காத்து இருக்கிறார். அந்த நேரங்களை வீணாக்கிட்டு போய் படுகொலியில விழுற நேரத்துல ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருங்க அவருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரம் எவ்வளவு நேரங்களை நாம் வீணாக்குறோம் பாருங்க. எப்படி தேவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல். கண்ணால பார்த்தாங்க 10 விதமான வாதைகள். பக்கத்து தெருவுல வாத, நம்ம தெருவுல சுகம் ஆரோக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைங்க. எகிப்துல தலைச்சன்கள் சங்காரப்படுறாங்க. தேவன் அடிச்சு தலையை வெட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. நம்முடைய சொந்த ஜனத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதல். இவ்வளவு பயங்கர அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துக்கிட்டு நடத்திட்டு வந்த மக்களை வனாந்தரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுட்டு மூஞ்சி பேச்சு தெரியாதத அதுக்கு ஒரு பேர் இவங்களே கொடுத்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் சொன்னாங்க. எவ்வளவு கோபம் எரிச்சல் வருங்க. யோசிச்சு பாருங்க மக்களே. என்ன ஒரு நன்றி கெட்ட இருதயம். இன்னைக்கு தேவனுடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு தேவனுக்கு நம்ம சாட்சியா நிக்கலன்னு சொன்னா, நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நம்ம சாட்சியா சொல்லலன்னு சொன்னா, தேவனுடைய இருதய மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு நமக்கு விரோதமா பேசும்பொழுதே நம்ம எவ்வளவு கோபப்படுறோம், எவ்வளவு சொல்றோம். நன்றிக்குதா பத்தியா இதுக்கு எவ்வளவு நேத்து புல்லா கறியும் மீனையும் போட்டேன், இன்னைக்கு இன்னத்த போட்ட உங்ககிட்ட நான் இருக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். எவ்வளவு தேவன் மன வேதனை அடைவார் பெரியமானவர்கள். யோசிச்சு பாருங்க. விளையாட்டு இல்ல. ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனை மனம் குளிரும்படியாக என்ன செய்யணுமோ அதை செய்வோங்க. என்ன பண்ணணுமோ அதை ஜீவனே போதா கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போமே. ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு தான் நீங்க வாழ்றோம். நம்ம எல்லாருமே சாவ போறான். விசுவாசிக்கிறவன் விசுவாசி ஆதவன் இல்லன்னு சொல்றவன் இருக்கிறான் சொல்றவன் எல்லாமே இந்த பூமியில இருந்து மறிக்க போறோம். ஒரு நாள் மறிக்க போறோம். நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு சப்போஸ் நம்ம இன்னைக்கு மறிக்கிறோம், மறிச்சிட்டோம், தேவராஜ்யத்துக்கு இன்னைக்கு தேவன் குறிச்சிட்டாரு. இல்ல ஆண்டவரே எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு மறித்தா என்ன பிரயோஜனம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. தேவன் நம்மளை எடுக்கிறாருன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை அவர் பாதுகாக்க போறாரு, அவர் நடத்த போறாரு. அது வேற விஷயம். அது அவர் பாத்துக்குவாரு, அவருக்கு தெரியும். ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமான. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த விக்கிரக வழிபாடு. அதே மாதிரி பாருங்க, என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல என்னாகும் 21 இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்திக்கிட்டு வராரு. சாப்பாடே இல்லாத காலகட்டங்கள். மன்னாவை பொழிறார். மன்னாவை சாப்பிட சொல்லி கொடுக்கிறாரு. அது வேதம் சொல்லுது தேனிட்ட பணியாரம் போல இருக்கும்னு சொல்லுது. அது ஒரு விலையேற பெற்ற ஒண்ணு, தேவ தூதர்களுடைய உணவு. அந்த உணவு மனுஷனுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு மனம் ஆண்டவர் மனம் படைத்தவரா இருக்கணும். ஏங்க நமக்குன்னு தனியா சமைச்சு வச்சிருக்க சாப்பாடை எடுத்து பிச்சைக்காரனுக்கு போடுவோமா? ஏன்னா நம்மளுடைய கிண்ணத்துல கண்டிப்பா நல்லி எலும்போட கறி இருக்கும். அது நமக்கு. வெளியில கேக்குறவனுக்கு போடுவோமா? அத போட மாட்டோம். வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி ஒருத்தர் எடுத்துட்டு போய் போடுறாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவங்க தேவனுடைய பிள்ளை. அது விளையாட்டே கிடையாது, சாத்தியமே இல்ல. என்னதான் இப்ப நானே பேசுறேங்க, நானே போடுவேனா? வாய்ப்பே கிடையாதுங்க. நான் ஒண்ணும் உத்தமன நீதிமானம் கிடையாது. நான் உங்களை விட கேடுகட்ட பாவி. நான் வருவேன் சொல்றேன், அர்த்தத்துல வரும்போது சொல்றேன் நான் என்ன குறிச்சு. நேரம் ஐயா கொஞ்சம் நேரம் கொடுங்க பாருங்க. என்னாகும் 21 இந்த மக்கள் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மன்னாவை கொடுக்கிறாரு. அந்த கடைசியில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்புங்க. ரொம்ப நேரம் கனநித்திரையின் ஆவி கட்டிருக்கிற இயேசு நாமத்துல உற்சாகத்தோட இருங்க. அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த என்னாக 21 தேவ தூதர்களுடைய மன்னா கொடுக்கப்படுதுங்க. இந்த மன்னாவை புசிப்பதற்கு எந்த மனுஷனுக்குமே தகுதி கிடையாது. அவர் மனம் பிரியப்பட்டு
அவர் மனம் இறங்கி கொடுக்கிறாரு. சரி நீ சாப்பிடுப்பான்ற. இவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, 4 அவர்கள் ஏதாம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழிய நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். வழிய நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குது. அற்பமான உணவுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பெருசா தெரிஞ்சதெல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய கறி சட்டி, வெள்ளரிக்காய், வெள்ளை வெங்காயம், இந்த காரியங்கள் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய வெளியேற பெற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து 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 ருசிச்சு சாப்பிட்டு 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 உடம்பு உரப்பேறி போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்யறவங்க பாத்தீங்கன்னா டெய்லி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு அது சீப்போன்னு ஆயிடும். அவன் பிரியாணி போட்டு போட்டு தனக்குன்னு நல்ல கறி துண்டுகளோட சாப்பாடை வச்சு டெய்லி சாப்பிட்டு ஒரு காலகட்டத்தில் சீப்போன்னு ஆயிட்டு சாம்பார் சோறுக்கும் தயிர் சாதத்துக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அவனுக்கு எஞ்சுவான். நீங்க பாத்துக்கிறீங்களா? இதெல்லாம் நாங்க கண்ணால பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். எஞ்சுவான். பா இந்த பிரியாணி நீ வச்சுக்கோ, தயவு செய்து அந்த சாம்பார் சோத்தை கொடுன்னுவான். ஒண்ணு இல்லையா, ஊர்காதான் எவாம இருந்தான். இங்க என்ன பாருங்க, இங்க ஜனம் டெய்லி அவங்களுக்கு ஆண்டவர் மன்னாவையும் இதையும் கொடுத்தா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை மனசுக்கு ரொம்ப வெறுப்பாகுதுப்பா. அற்பமான உணவு, இத போய் கொடுத்துனுக்குறேன், எவ்வளவு நாள் சாப்பிடுறது இதைய? அப்ப என்னன்னு சொன்னா, இருதயம் தேவனை விட்டு தூர விலகுதுன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை கொடுக்க 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 உள்ள வாங்கல் இல்லைன்னு சொன்னா, உள்வாங்கல் இருக்கணும். நிலம் பண்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா விதை உள்ள இறங்கிட்டே இருக்கும். எவ்வளவு விதை ஆழமா இறங்குதோ மரத்துடைய வேர் அந்த அளவுக்கு இறங்கி மரம் பலமா வளரும். நல்ல தண்டுகள் தடிப்பா இருக்கும். வெயில், புயல், மழை, காற்று, பெருவெள்ளம், பெருசேதம், இடிக்காற்று, மின்னல் எதுக்கும் ஒண்ணு அஞ்சாது, அப்படியே நீக்கும். அப்ப என்ன, இருதயம் தேவனோட ஒன்றி இருக்கணும். தேவனையே நினைச்சுக்கிட்டு சார்ந்து இருக்கணும். தேவைகள் சந்திக்கப்படுது, அப்புறம் நீங்க என்ன போய் வேலை பண்ணி என்ன பண்ண போற? உன் தேவைகள் சந்திக்கப்பட்டு நீ சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறது போதும் என்ற நல்மனதோட நீ வாழ்ந்தால உன் இருதயத்தை தேவனோட ஒற்றிடு. அதுக்கு மேல நீ என்ன பெருசா சம்பாதிச்சு என்ன சேர்த்து வச்சு என்ன பண்ண போற? நீ தேவனோட தூரம் தானே போற. தேவனோடு இருக்கக்கூடிய அனுபவங்கள் பெற்றவர்கள் தானே பாக்கியவான்கள். உலக சம்பாத்தியம், உலக பொருள் பீரோ ஃபுல்லா அடிக்க வச்சுட்டு, என் பழைய ஓனர் பீரோ ஃபுல்லா பணம் இருக்கும், கும்பிட்டுட்டு போயிடுவாரு. அது ஆயுத பூஜை வந்தா அதுக்கு இது பண்ணுவாங்க, பீரோ திறப்பாங்க, உள்ள பார்த்தா மேல இருந்து கீழே வரைக்கும். இவர் கட்சியில 2 ரூபாய்க்கு மேல ஒண்ணு சாப்பிட முடியாது. அது ஒரு பழைய கதை, அது விடுங்க. எதுக்கு சொல்ல வரான்னா, தேவனோட இசைஞ்சிருந்தா போதுங்க நமக்கு. நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? சந்தோஷமா இருங்க, தேவனோட இசைந்து இருங்க எப்பொழுதும். 1 கிலோ ஸ்வீட் வாங்கி வந்து கொடுக்குறாங்களா, அவங்க முன்னால் நீங்க சாப்பிட முடியுமா? சந்தோஷமா இருங்க. இல்ல ஏதாவது காரம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா, சாப்பிடுறீங்களா? சந்தோஷமா இருங்க. அதை சாப்பிடுவதற்கு நம்ம கிருபை கொடுக்குறாருல்ல, அதை உடம்பு ஏத்துக்குது இல்ல, எவ்வளவு பெரிய தயவு பாருங்க. ஜனம் என்ன சொல்லுது? அற்பமான தேவனுக்கு கோபம், தேவனை கோபம் மூட்டிடுறான். 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், செத்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்னா பகல் நேரத்துல கிடையாது. தூங்குற நேரத்துல உள்ள போய் வாழை வச்சு தட்டும் மெல்லமா. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். கூக்குரலும் அலறலும் புலரலும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அங்க தேவன் சாதாரணமானவர் கிடையாதுங்க. பகல் நேரத்துல வந்தா இவன் ஓடி போக போறான், ஒளிஞ்சிக்க போறான். அங்க அவருக்கு தெரியும், தூங்குற நேரத்துல விடுவார்.
ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு சர்ப்பம் நம்ம வீட்டை நைட்ல கிராஸ் பண்ணி போச்சுன்னா அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம தூங்க மாட்டோங்க. உண்மையா இல்லையா? யோசிச்சுப்பா. ஒன்னே ஒண்ணு கிராஸ் பண்ணி போச்சுன்னா, இல்ல ஒரு சர்ப்பம் கூட விட்டுருங்க, ஒரு சிங்கம் அப்படி கிராஸ் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு, அது நம்ம வீட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம், ஆனா நம்மளா தூங்குவோமா? அதை விட பயங்கரமா முழிச்சுக்கின்னு நம்ம அப்படியே அந்த இருட்டுல லைட்ட போக்கஸ் போட்டு. ஏன் தேவனை நீங்க கோபப்படுத்தினா இப்படிதான் இருக்கணும். நீங்க தேவனை கோபப்படுத்தலன்னா அயர்ந்த நித்திரை சுகமான இளைப்பாறுதல். உங்க இரவு நேரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய செய்திகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டீங்கன்னா அயர்ந்த நித்திரை சுகமான இளைப்பாறுதல். அதை விட்டுட்டு நீங்க செல்போன்ல தேவையில்லாத அசுத்த படங்கள், நிர்வாண காரியங்கள், தேவனுக்கு அருவருப்பானவைகள், தேவையில்லாதவைகளை பாத்தீங்கன்னா உங்க தூக்கம் உங்களை விட்டு போயிடுங்க, உங்க நிம்மதி போயிடும். நைட்ல கனவுல எனக்கு இது வந்தது, எனக்கு அது வந்ததுன்னா அதுக்கு ஏன் வராது? அதுக்கு வழியை யார் ஓபன் பண்ணி தரா? யோபுக்கு வேலைய போட்டு நிறுத்தினாருங்க ஆண்டவரு. பிசாசு சொல்றான் உள்ள போக முடியலையா ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை யோபுனுடைய வாழ்க்கை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாட்சியின் வாழ்க்கைனா யோபு தாங்க, விளையாட்டு கிடையாது. ஆண்டவர் டைரக்டா சேலஞ்ச் பண்றாரு பிசாசு கிட்ட, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, ஜீவனை விட்டுரு, என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஒரு வார்த்தை கூட யோபு என்னை குறிச்சு தப்பா பேச மாட்டாங்க. அதுதான் நடந்தது. காரணம் என்ன? யோபு ஆணி தரமான வேர், தேவனுக்குள்ள அந்த வேர் இறங்கி பற்றி பிடித்து ஓங்கி நிக்குதுங்க. விளையாட்டுல பிரியமானவர்களே பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல தாவீது ஒரு தப்பான காரியத்தை செய்துறாரு. அத நிமித்தம் ரொம்ப பயங்கரங்கள் நடக்குது. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் பாருங்க. அதுல முதல் வசனத்துல சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, தாவீதை ஏவி விட்டது. 2 இடத்துலதான் சாத்தான் பேரும், ஒண்ணு ஆதியாகமத்துல, அடுத்தது 4ஆம் புத்தகத்துல வரும். இவன் இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். இத அவனுடைய படைத்தலைவனாகிய யோய்தா சொல்லுவான். 2வது அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சொல்றான். அந்த 3வது வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவக்காரர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்க, யோவாப் சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ராஜாவே கணக்கெடுக்காதீங்க, கணக்கெடுத்தா அந்த கணக்கோட நின்னுடும். இதை யார் சொல்றா? யோவாப். அவன் கூட இருக்கிற பராக்கிரமசாலிகள்ல ஒரு ஆளு, 32 பராக்கிரமசாலிகள்ல ஒரு ஆள் தான் யோவாப். இந்த யோவாப் சொல்றாரு, ராஜா வானா ராஜாவே, இதெல்லாம் கணக்கெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் இதை காட்டில இன்னும் அதிகமா வர்த்திக்க பண்ணுவாரு, அதனால கம்மன் விட்டுருங்க, ஆண்டவருடைய கரத்துல விட்டுருவோம் அப்படின்றாரு. இது புரியல தாவீதுக்கு. இதெல்லாம் தேவ ஞானம் சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதை அறிந்து கொள்வதற்கும் அறிவதற்கும் தேவ அறிவு தேவ ஞானம் வேணும். தானியேலை போல அதை கேட்டு வாங்கணும். இன்னும் நம்ம கேட்டு வாங்க வேண்டியது எவ்வளவு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம பூமிக்குரிய இச்சைகள், பூமிக்குரிய ஆசாபாசங்கள், மாயான காரியங்கள், காலையில தோன்றி மாலையில் மறையக்கூடிய மேன்மைகளுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தானியேல் பாருங்க, தேவனுடைய ஞானம் பெற்ற மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்ப வருவார் தானியேல்னு. ஆண்டவர் சவுத்துல எழுதும் பொழுது தேடுறாங்க, தானியேல் எங்க 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 கூப்பிடுங்க, அவரால் தான் இதை படிக்க முடியும்னு. அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் மேன்மை. பொண்ணும் பொருளும் தேடி வருங்க, இதுக்கு நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தேவ சமூகத்துல காத்திருந்தீங்கன்னாக்கா பொண்ணும் பொருளும் தேடி வரும். யோவாப் சொல்றாரு, ராஜா வானா ராஜா, இப்ப இருக்கிறத பார்க்கல, இன்னும் 100 ஆண்டவர் பெருக பண்ணுவாருன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப், ராஜா நான் சொல்றதை நீ கேளியா?
நான் சொல்றது நீ கேட்காம நீ என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிற எனக்கு அட்வைஸ்ன்றான் தாவீது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா கணக்கு எடுத்துன்னு வராங்க, தேவனுடைய கோபம் பற்றி எரி. விளையாட்டு இல்ல பிரியமானவர்களே, 3 விதமான வாதைகள் அவன் முன்னால வைக்கிறார். தேவையே இல்லாம ராஜா வாங்கி கட்டிக்கிறது. ஓனில சொல்லுவாங்க பாருங்க, வேலியில போற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தான். உனக்கு எதுக்குப்பா வந்து எண்ணிக்க, உனக்கு தேவையே இல்ல. உனக்கு தேவையா ஆண்டவரே, இந்த மாதிரி யுத்தத்துக்கு வராங்க, என்னப்பா ஆண்டவர் சொல்ல போறாரு, போ அவன்ல இருந்து இத்தனை பேர், இவன்ல இருந்து இத்தனை பேர் ஆட்டோமேட்டிக்கா உருவாவாங்க. யுத்த இருதயம் தேவனால் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவன் யுத்த பயிற்சி உள்ளே வந்துடும் அவனுக்கு. அது ஒரு விதமான அபிஷேகங்க. அதெல்லாம் விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே. ஆபிரகாம் கூட ஆபிரகாம் யுத்த வீரர்களை வச்சிருந்தாரு. 300 பேர் வேலைக்காரன், ஜாமான் கழுவுறவன், துணி துவைக்கிறவன், ஆடு மாடு மேய்க்கிறவன். 5 விதமான ராஜாக்கள் வராங்க, அச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ அவனா யுத்த பயிற்சி பெற்றவர்களா? இல்லையே. தேவனால் எல்லாம் கூடும்.